டிமாண்டி காலனி 2 இந்த படம் அஜய் நாராயணமூர்த்தியோட டைரக்ஷன்ல ஆகஸ்ட் 15 தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரியா பவானி சங்கரோட லவ்வர் கேன்சர் இருக்கு. இப்போ அந்த கேன்சரும் சரியானதுக்கு அப்புறம் அவர் சூசைட் பண்ணிக்கிறார். இப்படி சூசைட் பண்ற ஆளே இல்லையா பிரியா பவானி தோணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு இதுல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது பார்ட் 1ல இறந்து போறாரு நிதி இதுல இன்வால்வ் ஆகிறாரு. இப்போ இதுவர் மட்டும் இல்லாம இன்னொரு கேரக்டர் இன்வால்வ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன செய்யறதுதான் கதை. தமிழ் சினிமாக்கே ஒரு சாப கேட்டு இருக்குன்னு தான் சொல்லி பார்ட் 2 எடுத்தா வழங்காது அப்படின்னு. பட் அந்த ஒரு சாப கேட்ட இந்த படம் முறியடிச்சுன்னு தான் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பார்ட் 1 படத்தோட பார்ட் 2 வரும்போது கொஞ்சம் பீதியில தான் நம்ம இருப்போம், எப்படியே சொதப்பிடுவாங்க அப்படின்னு. பட் இந்த படம் அப்படிலாம் பண்ணாம டீசெண்டா இருந்தா சொல்லி படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே பார்த்துறோம். பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு, சினிமாகிராஃபி சூப்பரா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளே முக்கியமா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் பார்த்து ஒரு திருப்தி கிடைச்சிச்சு. ஜம்ப் ஸ்கேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பெருசா எங்கேயும் ஜம்ப் ஸ்கேர்லாம் இல்ல. நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. பட் விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாமா கூட தோணுச்சு. எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சது. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கனெக்ட் பண்ணுறது உண்மையிலே சூப்பரா இருந்தா சொல்லுவாங்க. அதுல பெருசா இங்கே லாக் இல்லாம தான் எனக்கு இருந்துச்சு. மேபி செகண்ட் ஹாஃப்ல சில பேருக்கு லாக் இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை படம் ஸ்பீடா போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல நிறைய கேள்வி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு, அதுக்கான பதில் செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருந்தாலும் இன்னும் நிறைய கேள்வி பதில் சொல்ல வேண்டியது தான் சொல்லி ஆகணும். அதுக்கான பதில பார்ட் 3ல சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறோம். பார்ட் 3க்கு லீட் கொடுத்து முடிச்சதும் உண்மையிலே சூப்பரா இருந்தா சொல்லி ஆகணும். வெயிட் பண்றோம். ஓவரால் டிமாண்டிங் ஒரு டீசென்டான ஹாரர் த்ரில்லர். இந்த படத்துல ரேட்டிங் 4.6 அவுட் ஆஃப் 5. நீங்களே ஃப்ரீயா இருந்தா தேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய்